Okay, good morning students. Now let us see this one important problem based on the power equations. What is the power? தமிழ் சொன்னா சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். பவருக்கு வந்து நிறைய டேர்ம் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வீட்டில் நம்ம வந்து கரண்ட் கட்டானா கரண்ட் போகிறது இல்லையா அது வந்து நம்ம கரண்ட்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அது பேர் வந்து பவர், ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி. இப்போ வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த கரண்ட் பவரை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு அந்த சம்மில் வந்து நம்ம பார்க்கணும். அப்போ பவர் பற்றி நிறைய பார்த்துட்டோம். What is the power formula? P is equal to W by T. Or work done with the representative of the time taken. அப்போ பவர்னா என்ன ஒர்க் என்ன நடக்குதோ எவ்வளோ நேரத்தில் நடக்குது அதுதான் வந்து பவர் அப்படின்னு நம்ம டீடைலாக பார்த்துட்டோம். அந்த பவர் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஒர்க் பவர் எனர்ஜி இல்லையா, அந்த பவர் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம பவர் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம வீட்டுக்கு வர கரண்ட்டை உடனே we are say பவர். இப்போ அந்த பவர் பேஸ் பண்ணி what is the unit is power unit is watt. Yeah. இப்போ அந்த பவர் பேஸ் பண்ணி நம்ம ஒரு சம் பார்க்க போறோம். பத்தி என்ன சம் அப்படினா just say ஒரு ஃபேன் in a household circuit is a fan, how much of watt, அதோட பவர் எவ்வளவு 75 watts. And then அந்த ஃபேன் வந்து டெய்லி எவ்வளவு நேரம் ஓடுதான் வந்து பாத்தீங்கன்னா 8 hour டெய்லி. ஒன் டே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் ரன் ஆகுது 8 hour ரன் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா. சோ அந்த மாதிரி 1 month ஓடுது. 1 month ஓடும்போது எத்தனை யூனிட் ஓடுச்சு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்ம வீட்ல வந்து யூனிட்லாம் ஓடுனா நம்ம சொல்லுவோம் யூனிட்டுக்கு 5 ரூபாய் 6 ரூபாய்னு சொல்லி கால்குலேட் பண்றோம் இல்லையா. அதை வச்சு தான் நம்ம கரண்ட் பில் வந்து 2 மாசம் ஒரு பில் கொடுக்குறாங்க. அந்த யூனிட்டை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னா இந்த லெசன்ல அந்த ப்ராப்ளம் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒரு ஃபேன் எடுத்துக்கிறோம். அந்த ஃபேனோட வாட்ஸ் வந்து 75 வாட்ஸ். எவ்வளவு நேரம் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகுது, டெய்லி 8 மணி நேரம் ஓடுது ஃபேன் வந்து. எவ்வளவு நேரம் ஓடுது 1 மந்த்துக்கு மட்டும் எவ்வளோன்னு கேட்கறாங்க. ஒரு ஃபேனு 8 மணி நேரம் ஓடினா 1 மந்த்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறது கேட்கறாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. பவர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபேன் வந்து எவ்வளோ 75 வாட்ஸ். ஸோ டைம் டேக்கன் வந்து 8 hour இல்லையா, இந்த 30 days, ஏன்னா 1 month ஓடுது இல்லையா. அப்போ எவ்வளோ 240 hour மொத்தம் அந்த ஃபேன் வந்து ஓடி இருக்கு. 240 hour ஃபேன் வந்து ஓடி இருக்கு. அப்போ எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்றோம்? E energy is equal to power into time. What is the power value? 75 watts into time எவ்வளோ 240 hour. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 18000 watt hour வரும். 18000 watt hour. இப்போ 1 kilowatt hour, 1 கிலோனா எவ்வளோ 1000. அப்போ 18000 watt hour கிலோல கால்குலேட் பண்ணா 18 kilowatt hour. 18 kilowatt hour. 1 electrical unit 1 kilowatt hour. இது பேசிக் ஃபார்முலா. 1 யூனிட்னா நம்ம வீட்ல ஓடுது இல்லையா கரண்ட், ஒரு யூனிட்னா 1 கிலோவாட் ஹவர் அர்த்தம். அப்போ 18 கிலோவாட் ஹவர் 18 கிலோவாட் ஹவர்னா டோட்டல் எத்தனை யூனிட் 18 யூனிட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு யூனிட்டுக்கு நமக்கு 5 rupees சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு வெச்சுனா EB ஆபீஸ்ல 5 rupees சார்ஜ் பண்றாங்கன்னா 18 into 5 எவ்வளவு கால்குலேட் பண்ணுங்க. சோ 90 rupees. ஒரு ஃபேன் ஒரு ஹவுஸ் ஹோல்ட் சர்க்யூட்ல 75 வாட்ஸ் இருக்கிற ஒரு ஃபேன் 1 month ஓடும்போது 8 hour ஓடும்போது நமக்கு வந்து 18 யூனிட்ஸ் வருது. அப்போ 5 ரூபாய் ஒரு யூனிட்னா 90 rupees. இந்த மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு வர பவரை யூனிட்ல கால்குலேட் பண்ணி நமக்கு கரண்ட் பில் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சு. இது இண்டிவிஜுவலா ஃபேன் மட்டும் நம்ம போட்டுருக்கோம். ஆனா நம்ம இண்டிவிஜுவலா அந்த மாதிரி வந்து தனித்தனியா அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் போட முடியாது. ஏன்னா நம்ம வீட்டுல ஃபேன் மட்டும் ஓடணும். சுவிட்ச் மோட் எல்லாமே வந்து டிவி, வாஷிங் மிஷின், ஹீட்டர் நிறைய யூஸ் பண்றோம். இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து யூனிட்டா கொடுக்குறாங்க. அப்போ 1 யூனிட்னா எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ வாட் ஹவர். கிலோனா 1000, வாட்னா பவர், ஹவர்னா டைம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வீட்ல வந்து கரண்ட் பில் நம்ம. இப்போ பவர் வந்து நம்ம வீட்ல டெய்லி எவ்ரிடே லைஃப்ல எப்படி யூஸ் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி இதை நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வாட் பவரோட சிம்பிள் கான்செப்ட்னா ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். Rate of doing work with respective of the time taken. என்ன வேலை செய்வீங்க, எவ்வளவு நேரத்துல செய்வீங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இதுல இன்னொரு क्वेश्चन நான் உங்களுக்கு கேக்குறேன். ஜெனரல் क्वेश्चन நான் உங்களுக்கு கேக்குறேன். உடனே வந்து நான் பாத்தீங்கன்னா ஃபேன் வந்து நம்ம இப்போ வந்து நைட் டைம்ல ஃபேன் ஓடுது. ஃபேன் வந்து நம்ம 2லயும் வைக்கிறோம் 5லயும் வைக்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா. இந்த மாதிரி ஃபேனோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்றோம். ஃபேனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போது அதே கரண்ட் கன்சம்ப்ஷன் கிடைக்குமா இல்ல அதிகமா வந்து எடுக்குமா? கரண்ட் வந்து சேமா இருக்குமா இல்ல அதிகமா எடுக்குமா அப்படின்ற क्वेश्चन நான் உங்களுக்கு கேக்குறேன். இது தெரிஞ்சா நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல வந்து. ஜெனரல் क्वेश्चन தான் வந்து அரித்மெட்டிக்கல் क्वेश्चन தான் வந்து பாத்தீங்கன்னா
நம்ம சம் புக்ஸ்ல கூட இந்த நிறைய क्वेश्चन கேட்டுப்பாங்க ஜெனரல் क्वेश्चन ஃபேன் ஸ்பீட் வந்து சேஞ்ச் பண்ணும்போது கரண்ட் அதிகமா எடுக்குமா இல்ல அதே சேம் அமௌண்ட் கரண்ட் தான் வந்து எடுக்குமா அப்படின்றது நீங்க எனக்கு சோ ரிப்ளை பண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு வந்து தப்பான ஆன்சர் சொல்றாங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு பாருங்க இதை வச்சு நமக்கு தெரிஞ்சல நிறைய பேருக்கு தெரியுது சான்ஸ் இல்ல ஃபேனோட ஸ்பீட் மாறும்போது கரண்ட் வேரியேஷன் ஆகுமா அப்படின்னு நான் கேட்கலாம் இந்த சம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சம் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய சம்ஸ் வரும் இந்த ஃபேனுக்கு பதிலாக வந்து ஹீட்டர் கொடுப்பாங்க இல்ல மிக்ஸி கொடுப்பாங்க இல்ல கிரைண்டர் கொடுப்பாங்க அதே மாதிரி கடைசியா வந்து ஒரு யூனிட் எவ்வளவு சார்ஜ்னு சொல்லுவாங்க சோ how can you calculate first of all power into time பவர் வந்து டைம்ல மல்டிப்ளை பண்ணீங்க அது should be converted in kilowatt hour and then multiply on the one unit value you can easily calculate any home appliances or any electrical appliances to net amount of the value. Thank you. Okay, now next see relation between power and velocity. Yes, the velocity and கொண்டு வரோம் last class we have to see relation between work and energy theorem also work and momentum but this is conditions work power and velocity should be related power க்கும் velocity என்ன சம்பந்தம் அப்படி நீங்க பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா if you are taking a two boy working on any work to consume on the power the velocity should be changed definitely the power is also changed because the related of power and velocity should be very related. Now let us see this calculation why they are related power and velocity because the work is to be variation. If 50 kilogram and 30 kilogram two boys are working in one work the power is to be changed because what is the reason is the velocity should be changed. Velocity change power is also changed. So in this based on condition W we know that what is the work F dot dr. What is F is called force. What is dr is called displacement. Then W is equal to integration of dW. Now இந்த தேர்வு நம்ம இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பவரை பொறுத்த வரைக்கும் velocity ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஏனா பவருக்கு நம்ம ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணிருக்கோம் F dot v அப்படினு சொல்லிட்டு அதுதான் நம்ம இந்த கண்டிஷன்ல வந்து பார்க்க போறோம் வெரி இம்பார்ட்டன்ட்டா வந்து என்ன அப்படினா so work variation ஆகும்போது with representative of the time taken with representative of the time taken variation ஆகும்போது velocity மாறும் because what is the velocity formula you know very well v is equal to ds by dt அப்போ அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மென்ட் வருது டைம் வருது அது சேம் the டைம் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு பவர் சேஞ்ச் ஆகும் இப்போ two boys are running the same வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் தான் ஆனா weight வேரியேஷன் ஆகும் அவங்களுக்குள்ள அப்ப அவங்களுக்குள்ள வந்து ஸ்பீட் வந்து கால்குலேட் ஆகும் வேரி ஆகுது ஸ்பீட் கால்குலேஷன் ஆகுதா பவர் வேரியேஷன் ஆகுது அப்படிங்க அவங்க எனர்ஜியை பொறுத்து தான் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்லோவா ஓடுறாங்களா வேகமா ஓடுறாங்களா அப்படின்றது அர்த்தம் எனர்ஜி அதிகமா இருந்தா வேகமா ஓட போறாங்க எனர்ஜி கம்மியா இருந்தா ஸ்லோவா ஓட போறாங்க அப்ப வேகமா ஓடுனாங்கன்னா அவங்களோட டைம் வந்து மாறும் இல்லையா அதுதான் நம்ம இந்த செக்டார்ல பார்க்கணும் W is equal to F dot dr work done is equal to force into displacement then integration of dW the next step is denominator and numerator the representative of time taken நம்ம என்ன பண்றோம் நம்ம multiply and divide பண்றோம் ஏன் சார் இங்க டைம் ஆல multiply and divide பண்றோம் அப்படினா நீங்க டைம் ஆல multiply and divide பண்ணும்போது both are equal denominator and numerator both are equal there is never change in the work done அதனால அந்த வேலை வந்து மாறாது ஏன்னா டைம் வந்து நம்ம ஈக்குவலா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றோம் then velocity is equal to what is the formula displacement by time taken so f dot dr into dt by dt இந்த dr by dt னால நம்ம v ன்னு எழுதுறோம் இந்த dr by dt இல்லையா இத வந்து நம்ம என்ன எழுதுறோம் v அப்படினு எழுதுறோம் அப்ப dr by dt பதிலா v வந்துச்சு f dot v into dt f dot v ன்றது பவர் அந்த ஃபார்முலா தான் நம்ம கொண்டு வர போறோம் so both sides we have integration of dw by dt into dt what is the formula we derive f dot v into dt அதுக்கு ஈக்குவலா இருக்கு வர்க் வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்குமா force into velocity க்கு ஈக்குவலா இருக்கு then dw by dt the opposite of f dot v இப்போ கமெண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்ப f dot v இந்த பக்கம் வந்ததுனா என்ன வரும் minus f dot v அப்படினு வரும் so minus f dot v into dt dt இதுக்கு காமனா இருக்கா பாருங்க left hand side right hand side both dt should be common you taking out of the bracket and f dot v come left hand side minus f dot v is equal to 0 so dw by dt minus f dot v is equal to 0 the whole term is to be total work done is equal to 0 because there are same equal amount of time taken the work done is to be equal on left hand side and right hand side the force velocity is equal to work done so we are taking both side of integral is equal to 0 dw dt minus f dot v is equal to 0 இந்த minus f dot என்ன பண்ணீங்கன்னா plus f dot v f dot v ஃபார்முலா வந்து p அப்போ இந்த ரிலேஷன் வந்து நம்ம எப்படி எழுதலாம் dw by dt is equal to p ன்னு எழுதலாம் what is the p is called power
அதுதான் நம்ம முதல்ல இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணோம். பவர் என்ன ஃபார்முலா பார்த்தோம்? W by T அப்படின்னு. இந்த பக்கம் இன்னொரு ஃபார்முலா எழுதலாம், நீங்க F dot B ன்னு எழுதலாம். பவர் இன்னொரு ஃபார்முலா நம்ம எழுதலாம், ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி அப்படின்னு எழுதலாம். அப்போ எது வந்து ஃபோர்ஸா நீங்க ஒரு ஒர்க் நடக்குதோ, எவ்வளவு வேகத்தில் நடக்குது, நான் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த வேலையை நீங்க செய்ய போறீங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து ஒரு இடத்துல நிக்கிறீங்க, இல்ல வேகமா சைக்கிள் ஓட்டுறீங்க அப்படின்னா சைக்கிளிங் பண்ணிக்கலாம். சைக்கிளிங் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஃபோர்ஸ் கொடுத்து தான் சைக்கிள் ஓடுவீங்க. எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்குள்ள வந்து சைக்கிள் வந்து என்ன பண்ண போகுது, வேகமா போக போகுது. அப்ப அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பவர் அப்படின்றோம். அந்த பவர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? இந்த பக்கம் பாருங்க, ஒர்க் டன், என்ன வேலை நடந்தது, நீங்க சைக்கிள் ஓட்டுனீங்க, எவ்வளவு நேரத்துல ஓட்டுனீங்க. அப்ப இது மூணுமே ஒரே ரிலேஷன்ல வந்துச்சா, பவர் ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி பை ஒர்க் டன். அப்ப இது எனர்ஜில சொல்லலாம். வந்து இதுல டூ டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி நம்ம பார்த்தோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி. அப்ப இந்த ரிலேஷன்ல நம்ம பார்க்கிறது பவர் வெலாசிட்டி அப்படின்றது. பவர் பொறுத்த வரைக்கும் ஒர்க் டன் வித் ரெப்ரசன்ட் ஆஃப் டைம் டேக்கன் மாறும்போது ஃபோர்ஸ் வெலாசிட்டி மாறும். அதுதான் இந்த ஈக்குவேஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இந்த டீடைலா நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. இதுல என்ன டவுட்னா கேளுங்க. ஓகே, இப்போ நம்ம கன்க்ளூஷன் பண்ணலாம். சீரிஸ் ஏற்கனவே நம்ம ஒர்க், பவர், எனர்ஜி எல்லாம் பார்க்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க்ல வந்து என்ன ஃபார்முலா பார்த்தோம், நான் உங்களுக்கு ஜஸ்ட் ரீகால் பண்றேன். W is equal to F dot dr cos theta. ஏன் சார் நீங்க sin theta போடலாம் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே வந்து நம்ம பண்ற ஒர்க் வந்து பேரலா இருக்கும், பர்பெண்டிகுலரா இருக்காது. வந்து பாத்தீங்கன்னா வந்து அதனால இந்த இடத்துல cos theta போட்டுருப்பாங்க. இதை பத்தி டீடைலா நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துருக்கோம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். இது வந்து cos 0 ஒர்க் டன் வந்து 0 னா cos 0 1 ஆயிடும். அப்போ W is equal to so on F dot dr, so F into S அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா W is equal to F into S, force into displacement. dr is called a displacement, dr, ds, dx எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் கைனடிக் எனர்ஜி தேவை போதும். ஒர்க்கும் வந்து எனர்ஜி எப்படி ஈக்குவலா இருக்கும் அப்படி. நீங்க எந்த ஒர்க் பண்ணாலும் அது மூவபிள், இம்மூவபிள்னா அது வந்து potential energy, movable is called kinetic energy. What is the formula? 1 by 2 mv square minus 1 by 2 mu square. So the kinetic energy theorem, the work should be equal to kinetic energy. Whatever it is you have done the work, so equal to kinetic energy. W is equal to del Ke. What is the del is represented initial momentum or final momentum or final energy minus initial energy. The total net amount of energy is called delta. Okay. Then last, the next one is relation between power and momentum. P is equal to root of 2m Ke. 2m is called the mass and Ke is called the kinetic energy. P square 2m பார்த்தோம் இல்லையா, K is equal to P square 2m அந்த ஃபார்முலா இது பண்ணி. இந்த இம்பார்ட்டன்ட் அந்த டேர்ம் மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பேட்டர்ன்ல அந்த டேர்ம் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கங்க. P is equal to root of 2m into Ke. எனர்ஜில வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு பார்த்தோம், mgh அப்படின்னு பார்த்தோம். The object is dropped a certain height, the should be equal to acceleration due to gravity. A is equal to g and s is equal to h and m is called mass. The mass is to be variation, the acceleration due to gravity should be change, the height will be differ, that is called potential energy is to be variation. And kinetic energy 1 by 2 mv square. The mass will be variation, the kinetic energy is also should be change. This is the two types of energy. One is a potential energy, another one is a kinetic energy. And then power இப்பதான் நம்ம பார்த்தோம் டீடைலா வந்து பவர் ஃபார்முலா வந்து நம்ம பார்த்தோம். P is equal to W by T அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவர்ல நீங்க என்ன வந்து வாட்டர் மோட்டார் வாங்குறீங்க அப்படின்னா வேற ஏதாவது ஹெவி மோட்டார் வாங்குனீங்கன்னா 1 HP ன்னு சொல்லுவாங்க. What is HP is called horse power. What is the value? 746 watts. And 1 kilowatt hour இது பத்தி நம்ம கூட பார்த்தோம். நம்ம ஹவுஸ் ஹோல்ட் சர்க்யூட்ல எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ்ல 1 kWh அப்படின்னு சொல்லுவாங்க. Please remember this value, already you studied in 10th standard. 1 kWh value 3.6 into 10 power 6 joule. That is the power. இப்போ நம்ம எனர்ஜி, ஒர்க், பவர் மூணுத்தை பத்தி ஓரளவுக்கு நம்ம டீடைலா பார்த்துருக்கோம். வந்து இது மூணுமே ரிலேட்டட் அப்படின்றத நம்ம இன்னும் என்ன பார்த்தோம், இந்த ஃபார்முலாவை பார்த்தோம். dw by dt is equal to p. P is equal to F dot B. What is F dot B is called? Force into velocity. இப்போ இந்த கண்டிஷன்ஸ்ல நம்ம ஒர்க், பவர், எனர்ஜி எல்லாமே பார்த்துக்கிறோம். டீடைல் क्वेश्चन நம்ம இதெல்லாம் ரொம்ப பார்த்துக்கிறோம். வந்து பாத்தீங்கன்னா பவர்னும் போது நமக்கு வந்து இதுல இம்பார்ட்டண்டா வந்து சில क्वेश्चंस எல்லாம் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து LED பல்ப் யூஸ் பண்ணுங்க நம்ம வீட்ல பவருக்கு. சோ பவர் வந்து நம்ம LED பல்ப் வந்து யூஸ் பண்றோம். ஏன்னா வேற பல்ப் யூஸ் பண்ணீங்கன்னா கரண்ட் கன்சம்ப்ஷன் ரொம்ப அதிகமாகும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் நீங்க மெசேஜா நீங்க வந்து தெரிஞ்சுங்க.
30,000 hours வந்து எல்இடி வந்து கன்சம்ஷன் கொடுக்கும். வெரி லோ கன்சம்ஷன், கரண்ட் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணாது. இந்த குண்டு பல்புன்னு சொல்லுவாங்க, அதை நீங்க எக்கத்தை கொண்டு வீட்டில் யூஸ் பண்ணாதீங்க. அதனால வந்து ஓசோன் லேயர் அஃபெக்ட் ஆகுது. நிறைய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ரொம்ப அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. குண்டு பல்பு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் வந்து இதெல்லாம் கரண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுங்க. பவர்னால அதை பற்றி உங்களுக்கு சொல்றேன். ஸோ எலக்ட்ரிக் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி, இதுதான் உங்களுக்கு அதிகமாக கரண்ட் இருக்கும். அப்போ எது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு நீங்களே கேட்கலாம். உங்களுக்கே தெரியும், வாட்டர் ஹீட்டர், மைக்ரோவேவ் ஓவன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட். இப்போ நம்ம வாட்டர் ஹீட்டர் தான் கீசர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கரண்ட் எடுக்கும். ஏசி வந்து உங்களுக்கு அதிகமாக கரண்ட் எடுக்கும். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர், இந்த ரொட்டேட்டிங் டிவைஸ்லாம் கரண்ட் அதிகமாக இருக்காது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் டு மெக்கானிக்கல் எனர்ஜி உங்களுக்கு கரண்ட் கன்சம்ஷன் அதிகமாக எடுக்காது. அப்போ ஃபேன் அதிகமாக கரண்ட் எடுக்காது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் டு ஹீட் எனர்ஜி கன்சம்ஷன் அதிகமாக எடுக்கும். அது எதெல்லாம் ஹீட்டாக மாறுது? அயன் பாக்ஸ், கீசர், வாட்டர் ஹீட்டர், இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கரண்ட் எடுக்கும். இது ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் வந்து கன்சம்ஷன் அதிகமாகும். அட் சேம் டைம் ஃப்ரிட்ஜை வந்து நம்ம ஆஃப் பண்ணி போடக்கூடாது. ஏசி ஆஃப் பண்ணி போடக்கூடாது. இதெல்லாம் எதனால அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் கட் ஆகி மறுபடியும் வரும்போது கரண்ட் அதிகமாக கன்சம்ஷன் உங்களுக்கு செலவாகும். இந்த ஜெனரல் மெசேஜை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பவர் வந்து எலக்ட்ரிக்கலில் வந்து எனர்ஜியாக நீங்கள் படிப்பீங்க. எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம். இப்போதைக்கு பேஸ் வந்து உங்களுக்கு பவர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டெரிவேட்டிவ், இந்த ஈக்குவேஷன்ஸ், இந்த டீடைல் கொஸ்டின் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் யூ ஹேவ் டு see the elaboratedly. Thank you.